மேல்மலையனூர் பகுதியில உயிரிழந்த தாயினுடைய கண்ணை தானமா அளிக்க முன்வந்திருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகள். தகவல் கிடைச்ச உடனே மருத்துவர்கள் இந்த ஊருக்கு வந்து தானமா வழங்கப்பட்ட கண்களை பெற்று கொண்டு போயிருந்திருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். விழுப்புரம் மேல்மலையனூர் பகுதியை சேர்ந்தவங்க கமலா. இவங்க திடீர்னு உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இவங்களுடைய மகன் அன்பு செல்வன் மற்றும் மகள் லட்சுமி ஆகிய இவங்க 2 பேரும் தங்களுடைய தாய் கமலா அவர்களுடைய கண்ணை தானமா அளிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்களாம். இந்த தகவலை தமிழ்நாடு கேபிள் ஆபரேட்டர் அசோசியேஷன் நிர்வாகிகள் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த நிர்வாகிகள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்களாம். அதை தொடர்ந்து அந்த மருத்துவமனையிலிருந்து மருத்துவ குழுவினர் நேரடியா மேல்மலையனூருக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு உயிரிழந்த கமலா அவர்களுடைய கண்களை தானமா பெற்றுக்கிட்டாங்களாம். இதை தொடர்ந்து மருத்துவர்கள் சார்பில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க உயிரிழந்திருந்தாலும் உடனடியா அவங்களுடைய பிள்ளைகள் தாங்களா முன்வந்து தங்களுடைய தாயாருடைய கண்களை தானமா வழங்கியிருக்கிறது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.